ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டோரியா வான் அண்ட் ஸ்வாலில் சீசன் 2 எபிசோட் 8 பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே விவர்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் நம்ம வில்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க டவரில். அதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் ஆயிடுவான். அதுவும் மாசாக பாஸ் ஆவான். எல்லா மான்ஸ்டர்ஸையும் போட்டு துவம்சம் பண்ணிடுவான். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாரே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு சொல்லுவாள். ஸோ கிளாரே சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதாவது பிளெஸிங்னா ஒன்றும் இல்லை, நீ எங்களோட ஃபேக்ஷனுக்கு நீ வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை செலக்ட் பண்ணுறது தான் பிளெஸிங். ஃபஸ்ட்டு நம்ம எல்ஃபியா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா எல்ஃபியா மட்டும் இல்லை, அங்கே இருந்த 4 பெரிய ஃபேக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவனை எடுக்கிறதுக்காக அவனுக்கு பிளெஸிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ 3 டார்க்னஸும் இருக்குது. ஸோ மொத்தம் 4 பிளெஸிங்ஸ், அதாவது எல்லாருமே வந்து பிளெஸிங் கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ தான் கிளாரி சொல்லுவா, ஸோ இந்த மாதிரி உனக்கு ஏகப்பட்ட பிளெஸிங்ஸ் வந்தது அப்படின்னா நீ எந்த ஃபேக்ஷனுக்கு போகிற அப்படிங்கிறத நீயே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் எல்ஃபியாவை பார்ப்பான். எல்ஃபியா சிரிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்ஃபியா ஃபேக்ஷனுக்கு தான் போகணும்னு ஆசை. ஸோ எல்ஃபியா சிரிப்பா. உடனே இவனும் சிரிச்சிட்டு நான் வந்து அப்படின்னு சொல்கிற முன்னேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவன் பேசுகிறத நிறுத்திடுவான். ஸோ இவன் வேறு யாரும் இல்லை, இவன் தான் குரிட்ஸு. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் இன்ஸ்டியூட்டோட லீடாக இருக்கான். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, வில் யூஸ் பண்ணுறது மேஜிக்கே கிடையாது. என்ன தான் அவன் டெர்மினல் இன்சிடெண்ட்டில் அவனோட பவரை யூஸ் பண்ணி இந்த டவருக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாலும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணுற அந்த பவரை நம்மளால் மேஜிக்னே சொல்ல முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால் இவன் இந்த டவருக்கு வந்ததை ஒத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ஷனுக்கு இவனை செலக்ட் பண்ணுறதை ஒத்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்கிறப்பவே நம்ம எல்ஃபியாவுக்கு கோவம் வந்துடுது. என்ன குரிட்ஸு சொல்கிற, நீ இப்போ தான் நான் பார்த்தேன் அவன் யூஸ் பண்ணுறது மேஜிக் இல்லைன்னா அப்போ அது பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்ப நம்ம குரிட்ஸு சொல்கிறான், ஆமாம் எல்ஃபியா அது உண்மை தான், பட் நீயும் பார்த்துருப்ப. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணலை, அவன் இன்னொருத்தவங்களோட மேஜிக்கல் பவர் தான் அவனோட ஸ்வாடில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்டாக இருக்கான். ஸோ நம்ம இந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவனோட பவரே நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம எல்ஃபில் இருக்க அந்த ஃபேக்ஷன் லீட் சொல்கிறா, சரி இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்கிறப்ப, சரி இப்போ நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு 2 மான்ஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறான். ஸோ இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கலால் உருவாக்கப்பட்ட கிரியேச்சர்ஸ். இதை மேஜிக்கை கொண்டு மட்டும்தான் அழிக்க முடியுமே தவிர வேறு எதை வச்சுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம வில்லும் அட்டாக் பண்ணுறான். பட் அட்டாக் பண்ண அது ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. சிம்பிளான மேஜிக் இருந்தாலே போதும், அதை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம குரிட்ஸு சொல்கிறான். ஸோ இப்படி நம்ம வில் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அது ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிஃபீட் பண்ணால் தான் அவனை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வில்லும் அடித்து நவுத்து பார்க்கலாம். பட் ஒன்றுமே ஆகலை. அங்கே இருந்த ஃபயர் ஃபேக்ஷனில் இருக்கவன் ஒருத்தர் சொல்கிறான், குரிட்ஸு சொல்கிறதும் உண்மை தான். ஸோ இந்த மாதிரி டிபெண்ட்டாக இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷனில் எடுக்க முடியாது. ஏன்னா டவரில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்க நம்ம தான். ஸோ அந்த ஆளுங்களை இவன் எடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவனும் சொல்கிறான். உடனே நம்ம வில் யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டருக்குள்ளே எப்படியும் ஒரு கோர் இருக்கும், அந்த கோரை நம்ம அழிச்சா போதும், அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸை நம்ம ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த கோரையும் பார்க்குறான். அந்த கோரையும் அட்டாக் பண்ணுறான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர் வாட்டரால் தான் மேட் ஆகப்பட்டிருக்கு. அந்த கோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எலக்ட்ரிக்கல் சாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகுது. அது நம்ம ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ நம்ம வில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத அவனோட 2 கிளாஸ் மட்டுமே பார்க்குறாங்க. நம்ம வில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டவருக்கு வந்திருக்கானே, அதுவும் இல்லாமல் நமக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்கான். ஸோ இந்த சமயத்தில் நம்ம அவனுக்கு உதவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேஜிக்கல் பவர் அவனோட ஸ்வாடுக்கு கொடுக்கலான்னு சொல்லி லோட் பண்ணிட்டு இருக்கப்ப டப்புன்னு நம்ம குரிட்ஸ் அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வாட்சர்ஸ் தான், நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடாது, இது அவனோட ஃபைட், அவனை போட விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குரிட்ஸு சொல்லிடுறான். ஸோ அது சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வில்லால் அதை டிஃபீட்டே பண்ண முடியல. நம்ம குரிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எடுத்துடுறான். ஸோ ரிட்டன் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி உன்னை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட முடியாது, நீ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம குரிட்ஸு சொல்கிறான், ஸோ இவங்ககிட்ட ஒரு 5th எலமெண்ட் இருக்குன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, ஸோ நம்ம இவனை வேணால் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சுட்டு நம்ம இவனை டெஸ்ட் பண்ணி அவனுக்குள்ளே என்ன தான் பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம ஃபயர் ஃபேக்ஷனோட லீட் சொல்கிறான், ஓகே நீ என்ன சொல்கிற வரேன்னு புரியுது, இவனோட லேப் ரேட் மாதிரி வச்சு இவனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம எல்ஃபியாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இடத்த ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம குரிட்ஸு கேட்குறா, நம்ம 2 பேரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலையே, நான் இப்போ பயங்கரமான கோவத்தில் இருக்கேன், கோவத்தோட எல்லையில் இருக்கேன், நானும் நீ இதை டிஸ்கஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே உடனே நம்ம லைட்னிங் லார்டு வந்து அதை நிறுத்துறான். சரி எல்லாம் பேசி என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, எப்படி இன்னொரு அனதர் ப்ளூம் டே நடக்க போகுதில்ல, அதில் அவனோட ஒர்த்தை காமிக்கிட்டோம், அப்போ நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் நம்ம கிளாரி சொல்கிறான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஸோ எப்போயுமே வருஷத்தில் இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம் டே அப்படிங்கிறது நடக்கும். பட் இந்த தடவை டெர்மினலாக அந்த ஒரு ஈவெண்ட்
ஈவெண்ட் நடந்தனால, அந்த ஈவெண்ட் சொல்ல முடியாது, அந்த ஒரு பிரச்சனை நடந்தனால இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நெக்ஸ்ட் வீக்குக்கே போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ப்ளூம் டே நடக்கும். ஸோ அதில் உங்களோட ஒர்த்தை நீங்கள் ப்ரூஃப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களே ஃபேக்ஷன்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ ஈவன் மேக்னா வெண்டராகவும் இருக்கட்டும், அப்பர் இன்ஸ்டியூட்டாகவும் இருக்கட்டும், இந்த ரூல் எல்லாத்துக்குமே சரிப்பட்டு வரும். ஏன்னா மேக்னா வெண்டரும் அவங்களோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க, வேறு மேக்னா வெண்டர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறா கிளாரி. ஸோ இந்த டவரில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட ஒர்த்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டவருக்கு மேலே நீங்கள் அசெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கரெக்டாக இதே இடத்துல இன்னொரு ப்ளூம் டே நடக்கும். ஸோ அதில் நம்ம வில் அவனோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷனுக்கு எடுப்பாங்க. யார் எடுப்பா அப்படிங்கிறத நம்ம போக போக நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு எல்லாம் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நம்ம வில்லும் நினைக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஒவ்வொரு தடவையும் என்னோட ட்ரீமை நான் நெருங்குறப்பவும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறான். ஸோ ஒவ்வொரு தடவை அவன் ஜெயிக்கிறப்பவும் ஏதோ ஒரு அவனுக்கு வந்து பின்னா தடையாக வந்துடுது. பட் என்னதான் இருந்தாலும் இதான் நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும். கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடையையும் தாண்டி மேலே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்ஷன் லைட்னிங் லாடான ஜியோவை காமிக்கிறாங்க, ஃபேக்ஷன் லாடு. ஸோ கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறாங்க. கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ஷன் லாடோட சப்பார்டினேட். எல்லாருமே நம்ம வில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளெஸிங்ஸை கொடுத்தாங்க. நான் ஒருத்தர் கொடுக்கலன்னு சொன்னால அது வேறு யாரும் இல்லை, நம்ம லைட்னிங் லாட் தான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்குமே, நீங்கள் ஏன் உங்களோட பிளெஸிங் அவனுக்கு கொடுக்கல, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருக்கான் அப்படின்னு கேட்டவுடனே நம்ம லைட்னிங் லாட் சொல்கிறான், முட்டாளே உனக்குன்னு என்னை பற்றி ஒழுங்காக புரியல. இந்த அடிமட்டத்திலிருந்து எவன் ஒருத்தர் மேலே வரணும் அவன் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகவும் இருப்பான், அவன் வளர்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிளெஸிங்ஸ் நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்னிங் லாட் அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த அடுத்த வாரத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவனோட ஸ்டடீஸ் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி அவன் எழுதிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த ஒரு மான்ஸ்டரை எப்படி டிஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஸோ இந்த மாதிரி நாங்கள் டஞ்சனுக்கு போய் எங்களோட பவரை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் ப்ளூம் டே நடக்க போகுதில்ல, ஸோ அதுக்கு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணணும், ஸோ உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது, நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்படி அவங்க கேட்டுட்டு இருக்க டப்புன்னு ஜூலியஸ் வந்துடுறான். அதெல்லாம் ஒன்றும் இவங்க உங்கள் கூடலாம் வந்து வரமாட்டான், இவன் ஏன் கூட தான் வர போகிறான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க உட்காந்து. வில், உன்னோட பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, உன்னோட பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உனக்கு ட்ரைன் பண்ணுறேன், நீ என்னோட டீமாக இருப்பியா, நீ ஏன் கூட வரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில் மண்டையை லைட்டாக கழுவிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து பவர்லாம் யூஸ் பண்ணி என்னோட டீமுக்கு வரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வில்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீம் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா லூசத்தனமாக அதை வாங்கிட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜூலியஸ், நான் கண்டிப்பாக உன்னோட டீமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவான். பட் அவனுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் இருக்கும் நம்ம ஜூலியஸ்க்கு பின்னாடி. இந்த மாதிரி நம்ம வில்க்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லை வந்து அவன் கூட வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஹெல்ப் பண்ணதை ஒரு காரணமாக காட்டி அவனால் ஐஸ் ஃபேக்ஷனுக்கும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு டேட்டி மைண்டடாக இருப்பான். பட் நல்லவன் தான் நம்ம ஜூலியஸ், அந்தளவுக்கு கெட்டவன் கிடையாது. உடனே அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லை வாங்க நம்ம ட்ரெயின் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு போவான். டவர் 1 ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்கும். ஸோ 2 பேரும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வில் அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஒரு அவனோட ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா கீரப் பண்ணிக்கிறான். இன்னொரு சைடு நம்ம ஜூலியஸ் அவனோட கார்டியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் எபிலிட்டி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கான். ஸோ இந்த கார்டியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவன் டிஃபீட் பண்ணணும், பட் அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் பண்ண முடியும், அதாவது ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு மேஜிக்கல் எபிலிட்டி அவன் வாங்கிட்டான் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். பட் இந்த கண்டிஷனில் இவன் நம்ம ஜூலியஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்ககிட்ட இப்போ ஒரு 100% அவுட்புட் இருக்குது அப்படின்னா நீ 100% எப்பயுமே யூஸ் பண்ணாத. ஸோ உன்னோட உங்ககிட்ட சுத்தமாக மேஜிக்கல் எபிலிட்டி இல்லை, ஸோ மற்றவங்களோட மேஜிக்கல் எபிலிட்டியை நீ ஒரு ஹேங்கராக யூஸ் பண்ணு. ஸோ என்னோட மேஜிக்கல் எபிலிட்டியை ஒரு பேஸாக நான் உனக்கு கொடுக்குறேன், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாக இதுதான் உன்னோட ஹேங்கராக இருக்கணும். ஹேங்கர்னா ஒன்றும் இல்லை, இப்போ 100% அவன் மேஜிக்கல் எபிலிட்டி கொடுக்குறான் அப்படின்னா அந்த 100%லேருந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, ஃபுல்லாக அதாவது 100மே யூஸ் பண்ணாமல் ஒரு 50% ஒரு 40% வரைக்கும் யூஸ் பண்ணி அவனோட மேஜிக்கல் அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியஸ் கொடுத்துருக்கான். இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல, போக போக தான் தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100% அவுட்புட் கொடுக்காம என்றைக்குமே டிஃபீட் பண்ண முடியாது. பட் இந்த விஷயத்தில் அவன் அப்படி தான் சொல்கிறான். அந்த மான்ஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும், சின்ன மேஜிக்கல் இருந்தாலே போதும். ஸோ இப்போ அவங்ககிட்ட 100% அவுட்புட் இருக்குது, இந்த கார்டியன்ஸை நீ ஃபைட் பண்ண போகிற உன்னோட ஃபுல் பவரோட இல்லை, ஜஸ்ட் ஒரு பாதியான பவரோட தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்க்கும் புரிஞ்சிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ புத்திசாலியாக இருக்கே, அப்புறம் ஏன் உன்னை எந்த ஃபேக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கலாச்சி விட்டுறான். உடனே பிளாக் ஸ்டாக் பண்ண மாதிரி
நமக்கு சின்னதாக ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விட்ச் ஒரு தூரத்தில் இருந்து ஒரு போர்ட்டல் மூலிமா பார்த்துட்ருக்கா. இவன் யாருன்னு தெரில, பட் இவ்வளோ டவருக்குள்ளே தான் இருக்கான். ஓகே, 2 யங் யூத் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இவங்களோட ட்ரைனிங் இவங்களை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது, இந்த ட்ரைனிங் இவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம வில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவரை ஃபுல் அவுட்புட் கொடுக்காம எப்பயுமே ஒரு மேஜிக்கல் பவர் அவனோட ஸ்வாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மேஜிக்கல் எனர்ஜியை அவனோட ஸ்வாட்லேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரைனிங் நம்ம ஜூலியஸ் கொடுக்குறோம். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல, பட் ஒரு ஃபைட் ஃபுல்லாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஒரு வாரமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் எலிபிலிட்டி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். போக போக நமக்கு புரிய வரும். ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா திறமையானவன் தான் ப்ரூஃப் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் நம்ம குரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட மேஜிக்கல் எபிலிட்டி இல்லாத ஒருத்தனை நம்ம எப்படி ஃபேக்ஷனுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவன் 2 மான்ஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரான். அந்த மான்ஸ்டர்ஸ் மேஜிக்கலால் மட்டும் தான் டிஃபீட் பண்ண முடியும், நம்ம வில்லால் கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியல அதை. ஸோ இப்போ அதை டிஃபீட் பண்ணுறதுக்காக 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு ப்ளூம் ஈவெண்ட் நடக்க போகுது. அதில் நம்ம வில் அவனோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் நினைக்கிற ஃபேக்ஷனுக்கு அவனால் போக முடியும். ஸோ இதுதான் இந்த எபிசோட். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மீடியம் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா, பாய்.